எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க வளர்ச்சி யாருன்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது. வள்ளல் பெருமானே சொல்றாரு, பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள. ஜீவகாருண்யம்னா என்ன? ஜீவன்னா எல்லா உயிர்கள்னு அர்த்தம். செடி, மரம், கொடி, புல், பூண்டு, எலி, கிளி, இதுதான் ஜீவன். காருண்யம்னா கருணைன்னு அர்த்தம். இது எல்லா உயிர்கள் மீதும் நீங்கள் கருணை வைப்பதற்கு பேர் ஜீவகாருண்யம். புரிஞ்சுதா? சம்சாரிகளுக்கு, சம்சாரிகள்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்ற மனுஷங்களுக்குன்னு அர்த்தம். அரசர்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதையும் வழங்கப்படும். எங்க போனீங்கன்னாலும் அங்க உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்காது, இந்த பிரபஞ்சம் அப்படி பண்ணும். இதே நிலைமையாக கொண்டு பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதை விரதமாக கொண்ட சம்சாரிகளுக்கு அஜாக்கிரதையினாலும், அதாவது லெத்தாஜிக் ஃபீல், கேர்லெஸ்ல, ஊழ் வகையினாலும், ஊழ் வகைன்னா என்ன? கர்ம வினைன்னு அர்த்தம். ஊழ் வகையினாலும் சத்தியமாக துன்பம் வராதுங்கிறார். சத்தியம் பண்ணி சொல்றார் வள்ளலார்.